வணக்கம் மக்கள். இன்றைக்கி நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது வந்து நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரியாக மாறும். ஸோ டுடேஸ் பாஸ் இஸ் டுமாரோஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்துட்டு அது இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா பகல்கிராமில் கணவனை இழந்த பெண்களுக்காக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக சிந்தூர் அப்படின்னு வச்சுருக்காங்க. சிந்தூர்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்துட்டு நம்ம குங்குமம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதான். ஸோ அந்த இழந்த பெண்கள் வந்து குங்குமம் வைக்க மாட்டாங்கன்றது ஒரு ஐதீகம். ஸோ அதை வந்து அதை மேற்பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 9 சைட் நம்ம அடிச்சிருக்கோங்க, முகாம்கள் அடிச்சிருக்கோம். 4 வந்து இன்சைட் ஆஃப் பாகிஸ்தான் அடிச்சிருக்கோம், மீதி 5 இடம் அவுட்சைட் ஆஃப் பாகிஸ்தான் அடிச்சிருக்கோம். இதில் வந்து எந்த பொதுமக்களுக்குமே வந்து பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்து தகவல் படி கிட்டத்தட்ட வந்துட்டு தீவிரவாதிகள் வந்து 70க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் படி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்னுமே நமக்கு கன்ஃபார்மாக நியூஸ் தெரியல. ஸோ தெரிஞ்சவொடனே கண்டிப்பாக ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்தியா டுடே, பிபிசி அந்த மாதிரி நியூஸ் வந்து எனக்கு நாங்கள் வந்து எடுத்தோம். ஸோ கிரெடிட் அவங்களுக்கு தான். ஸோ வந்துட்டு இன்னுமே வந்து கரெக்டான நியூஸஸ் அந்த வீடியோஸ்லாம் வந்து இனிமேல் வேறு அப்லோட் பண்ண முடியல யாராலையும். ஸோ அதனால தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னுமே அதிகமான தகவல்களை வந்து நம்ம வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்துட்டு பண்ணது உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சிந்தூர், ஆப்ரேஷன் சிந்தூர் மிகப்பெரிய பேசும் ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 26 பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான கண்டிப்பாக நியாயமாக இது இருக்கும். ஸோ பொதுமக்கள் யாருமே எஃபெக்ட் ஆகல, பயப்படாதீங்க. நன்றி. ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.